தியானிக்க போகிற தலைப்பு நிச்சயமான ஆசீர்வாதங்கள். நிச்சயமான ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். கன்ஃபார்ம்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு தேவன் உறுதிப்படுத்தி சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். கடந்த வாரங்களில் பலவிதமான காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், தேவன் நமக்கு வழி நடத்துகிறார், தேவன் நம்மை காண்கிறார் என பல காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதே போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் பல தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல எல்லா மனுக்குலத்திற்கும் பொதுவான சில ஆசீர்வாதங்கள் என்று இருக்கிறது. தனி நபர்களுக்கு தனித்தனி விதமாய் சில காரியங்கள் தேவன் ஆசீர்வதித்தாலும் இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனுக்குலத்துக்கு என்றும் தேவன் சில பொதுவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது உறுதியான நிச்சயிக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு சில காரியங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களையும் நம்ம அந்த தொடர்ச்சியாய் நம்ம தியானிக்கலாம். இதுக்கு ஆதாரமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேத வாக்கியம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நேரடியாய் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே நேரடியாக ஆபிரகாமுக்கு சொல்கிறார். எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவர் வாக்கு பண்ணினார், அவருக்கு ஈசாக்கு கொடுத்தார். அதன் பின்பு அவரை பலி செலுத்த சொல்லும் போது இவர் அவரை கொண்டு பலிபீடத்துக்கு கொண்டு போய் பலி செலுத்த ஆயத்தமாகிறார். அவர் தான் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவர் சொன்ன வார்த்தை இது. இதுல இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று. வேதத்துல சில வார்த்தைகளை 2 முறை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அது மாற்றவே முடியாத ஒன்று என்று அர்த்தம், அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று அர்த்தம். சில முக்கிய செய்திகளை சொல்லும் போது ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் அப்படின்பார். அப்ப ஒரு வார்த்தை 2 முறை சொன்னா அப்படின்னா யூத முறைமையின்படி எந்த ஒரு காரியமானாலும் 2 அல்லது 3 சாட்சிகளாலே அது உறுதிப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே 2 முறை சொல்லியிருந்தாருன்னா அது நிச்சயமாய் நடக்கிற காரியம் என்று பொருள். அப்போ இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு நிச்சயமாய் உறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படிங்கிறார். அப்ப நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டு. என்ன ஆசீர்வாதம்னா, உன் சந்ததியை அப்படின்னா, உன்னை அப்படின்னு சொல்ற இடத்துல கவனிக்கணும். உன் சந்ததியை என்று ஆரம்பிக்கிறார். உன் சந்ததி அப்படின்னு சொன்னாருன்னா இது ஆபிரகாமுடைய வாரிசுகளுக்கு உரித்தான ஒரு ஆசீர்வாதம். இப்போ நல்லா கவனிக்கணும். ஈசாக்கை பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறார். இவ பலிபீடத்துல வைத்த ஈசாக்கை தான் தேவன் இப்போ திருப்பி கொடுத்தார். நல்லா யோசிக்க, இஸ்மவேலை இவன் நேசித்தார். காண்கிற தேவன் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இதை நம்ம பார்த்தோம். இஸ்மவேலை ஆபிரகாம் நேசித்தார். ஏன் நேசித்தார்னா, இஸ்மவேல் தான் தன்னுடைய வாரிசுன்னு நினைச்சிட்டு இருந்தார். அவன் அதிகமாக நேசித்தார். ஆனா ஆண்டவர் சொன்னார், ஆகாரையும் இஸ்மவேலையும் உன்கிட்ட இருந்து அனுப்பிவிடு, ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து அவனை அனுப்பி வச்சிரு
சந்ததியை அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா நீங்களும் நானும் எவ்வளவுதான் விருப்பப்பட்டாலும், நீங்களும் நானும் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் தேவன் அதை பிரித்து விடுவார். இல்ல தேவ சித்தம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் அதை ஒதுக்கி தருனாலும், எவ்வளவுதான் வெறுத்தாலும் தேவன் அதை நமக்கு திருப்பி தருவார். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? தேவ திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். சரி, இப்போ திருப்பி கொடுக்கிறார் இந்த ஈசாக்கை. அப்படி திருப்பி கொடுத்து விட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் திரும்பவும் பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் மட்டும் சொல்லல, பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப இங்கேயும் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி நிச்சயமாகவே பெருகும். குழந்தையே இல்லாம இருந்தவர், வீட்டு வேலைக்கார எலியேசரை தன்னுடைய வாரிசை நினைச்சுக்கிட்டு இருந்தவர், அதுக்கு பிறகு ஆகாருடைய இஸ்மவேலை தன்னுடைய வாரிசை நினைச்சவர், ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கை பலிபீடத்து வரைக்கும் கொண்டு போய் வச்சவர். இப்ப அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமிடத்தை கர்த்தர் சொல்றாரு, ஓ சந்ததிய நான் பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவாரா? நம்ம அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்படி பெருக பண்ணுவாரா? வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அப்ப பெருக்கத்துல ரெண்டு விதமான பெருக்கம் இருக்கிறது. அப்படி நம்முடைய சந்ததியா, நம்முடைய வாரிசுகள் ரெண்டு விதமாய் பெருக போகிறார்கள். முதல் காரியம் வானத்து நட்சத்திரத்தை போல பெருகுவாங்க. இரண்டாவது கடற்கரை மணலை போல பெருகுவார்கள். ரெண்டுமே எண்ண முடியாத ஒன்று. சோத்திரம். ஒன்று வானத்திற்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு எனக்கும் அல்லது சந்ததியாருக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் யோசிப்பார், இவ்வளவு நாள் நமக்கு வாரிசே இல்லை, இப்பதான் ஒரு பையன் இருக்கிறான், இதுவரைக்கும் நம்பினதெல்லாம் வீணாய் போய்விட்டது, இவனையும் பலிபீடத்துல வந்து வைக்கிற அளவுக்கு தேவன் சொன்னார், வைத்தோம். இப்ப அந்த ஒருவனை திருப்பி கொண்டு போக சொல்றாரு. ஆனா ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேங்கிறாரு. இது சாத்தியமா? தனக்கு வயசாயிருச்சு, இந்த மனைவிக்கு வயசாயிருச்சு, சொந்த ஊரை, ஜனங்களை, சொத்து பந்தங்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இதுல இந்த வானத்துக்கு நல்லா கவனிங்க. ஒன்று வானத்திற்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னது? எனக்கும் கிருபை, ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம், ஆவிக்குரிய வரங்கள், ஐக்கியங்கள், ஆராதனைகள், இது எல்லாம் இரண்டாவது வருகை வரைக்கும் பரலோக வாழ்வு வரைக்கும் இதெல்லாம் என்னதுதான்? ஆவிக்குரிய காரியங்கள். இது கண்ணால நேரடியாக உடனே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. நட்சத்திரத்தை பக்கத்துல பார்க்க முடியறது இல்ல, ஆனா நைட்ல அது தெரியுது. அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவர்களும் பலிச்சு நமக்கு எல்லா நேரத்திலும் வெளியே தெரியாம இருக்கலாம், பார்வைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்தந்த நேரத்துல விண்மீன்களை போல, நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை என்னையும் பிரகாசிக்கப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்தந்த நேரங்களே அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களுக்கு வேதம் சொல்கிறது. ஆனா ஒருவனும் நிதானம் தெரியாம, ஒருவனும் ஒரு நிதானம் தெரியா கண்டுபிடிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்த உடனே மனசுல எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுறது. அபிஷேகம் பற்றினவங்களை பார்த்த உடனே தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுறது. பல விதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நேரடியாக உடனே வெளியே தெரிகிறது இல்லை. ஆனா எப்படி இரவு
எப்படி நட்சத்திரம் ஜொலிக்கிறதோ அதே போல கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் தான் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப அந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதத்திலே தேவன் உங்களை என்னையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர். கிருபையிலே, இரக்கத்திலே, ரட்சிப்பிலே, அபிஷேகத்திலே, ஜெபத்திலே, ஐக்கியங்களிலே, ஆராதனைகளிலே கர்த்தர் உங்களை என்னையும் பெருகவே பெருக பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவர். அதே போல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர சுகங்களா இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதங்களா இருக்கலாம், பொருளுக்கா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம், செழுமையா இருக்கலாம். இப்படி இந்த பூமிக்கு உரிய வாழ்வுக்கு என்னவெல்லாம் நமக்கு தேவையோ அதையும் தேவன் நமக்கு கர்த்தர் அதிகமாக நமக்கு பெருக பண்ணுகிறவர். அப்ப ரெண்டு ஆங்கிலையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி, உலக பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் தெளிவா சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியாரை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில நம்முடைய சந்ததியார் இருக்க போறது இல்லை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர், கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். ரெண்டு ஆசீர்வாதத்திலையுமே, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்திலையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் தேவன் நம்மை பெருக பண்ணுகிறவர். பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற நாம ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை கொடுத்தது யாரு? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நமக்கு பேரு கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நமக்கு பேரு கொடுத்தது யாரு? பைபிள் நம்மள கிறிஸ்தவங்கன்னு சொல்லுதா? யாரு உங்களை சொல்ல புரியலையா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் எப்படி உண்டாயிற்று? முதல்ல அந்தியோகியா சபையிலே, அந்தியோகியால இருந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்கள புறஜாதியார் கிறிஸ்தவங்கன்னு சொன்னார். அப்படித்தானே? பைபிள் படிச்சிருக்கீங்களா, படிக்கிறீங்களா? முதல்ல எங்கதான் கிறிஸ்தவங்கிற வார்த்தை உண்டாச்சு? அந்தியோகியால தான் உண்டாச்சு. அந்தியோகியால இந்த வார்த்தை சொன்னது யார் சொன்னது? கர்த்தரை அறியாதவங்க தான் சொன்னாங்க. அதான் நீங்க கவனிக்கணும். இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தது யாரு? புறஜாதியார் தான் கொடுத்தாங்களே ஒழிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்லல. நம்ம இயேசு கிறிஸ்து உறவு முறை சொல்லித்தான் அழைக்கிறார். நம்முடைய மகனாக, மகளாக, சிநேகிதனாக, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாக நம்ம அழைத்திருக்கிறார். அவருடைய சீசர்களாக நம்ம அழைத்திருக்கிறார். அவரை பின்பற்றுவர்களாக அழைத்திருக்கிறார். அப்ப இந்த உறவு முறை அடிப்படையில தான் நமக்கு ஆண்டவர் இருக்கிறது. புறச்சாதி மக்கள் தான் மத ரீதியாக அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கிராமங்களுக்கு போறோம், தெரியாத இடத்துக்கு போறோம், என்ன சொல்லுவாங்க? இயேசுக்காரங்க வராங்க அப்படின்னா, வேதக்காரங்க வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் அன்றைக்கு இந்த பேர் வந்துச்சு. இன்னைக்கு அரசியலும் சரி, அரசாங்கத்திலும் சரி அந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம மேல பயன்படுத்துறாங்க. ஆனா இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அல்ல. அதனால நம்ம வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிறத நமக்கான அடையாளம். சரி, இங்க வாங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள்ல அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை முன்னேறணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுதான் நம்ம ஆசீர்வாதம்
இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே ஞான கோட்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நாட்டிசம் அப்படின்னு சொல்லி. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் உருவமற்றவர், ஆண்டவரை தொட்டு பார்க்க முடியாது, அவர் உருவம் இல்லாதவர், இந்த கண்ணிலே காணத்தக்க உருவமுடைய பொருட்களாக இருக்கிற எல்லாமே குறைவான மரியாதைக்குரியது அல்லது அது ஒரு ஆவிக்குரியது அல்ல அப்படிங்கிற ஒரு தவறான கோட்பாடு இருந்துச்சு. அதனாலதான் நான் தேவகுமாரன் ஆண்டவர் சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஆண்டவர் காணத்தக்கவாய் ஒரு மனுஷனாய் வருவார் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. இந்த தவறான கோட்பாடு நம்ம தேசத்திலே அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் நீ பக்தியில வளரணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு விடு, தொழிலை விட்டு, காடு மலைக்கு போய் தவறு என்று நம்ம நாட்டிலே உபதேசங்கள் இருந்தது. பக்தியில வளரணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு வெளியே வருவதும் சொந்த ஆசாபாசங்களை விடணும் அப்படிங்கிற ஒரு தவறான கோட்பாடு இருந்தது. ஆனா சத்திய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு தேவை, இந்த உலகத்திலே வாழுகிற அளவுக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை. ரெண்டு பக்கமும் நமக்கு தேவை. ஒரு சைடு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, இன்னொரு கூட்டம் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். ஆண்டவரை கண்டுக்கிறதே இல்லை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அனைவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். வேலை இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜெபிப்போம், ஆண்டவர் வேலைகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் நீங்க ஆராதனையில அவங்கள பார்க்கவே முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கிறோம். பணம் இல்ல, கஷ்டமா இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அது பிறகு பார்த்தா ஆளவே காணும். அப்ப ஆசீர்வாதமே, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே சிலர் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு தடையாய் மாற்றி விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, வெறும் ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் தேடுகிறோம், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விட்டு விடுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிற தேவன் முக்கியமானவர். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்குது. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விட்டுவிட்டு வெறும் ஆசீர்வாதத்தை தேடுவோமே ஆனால் அது எவ்விதத்திலும் நமக்கு சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம், கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிறவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியும். அதே நேரத்துல வெறுமனே உலக பிரகாரமாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்து விட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இதற்கு சொன்ன வார்த்தை புரியுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்களாலும் வளர முடியும். தேவன் நம்மளை அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆனா வெறும் உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றி விட்டு அந்த ஆண்டவரை விட்டு விட்டு மாம்சத்தை நம்ம உழைத்து நம்ம புத்தியை பயன்படுத்தி இந்த உலக பிரகாரமான நன்மை மாத்திரம் தேடிக்கொண்டு இருக்குமையானால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்விலே வளரவும் முடியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. அப்ப நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையிலே ஒரு சமநிலை பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். ஒரு பேலன்ஸ் லைஃப் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமோ அந்த அளவுக்கு இந்த பூமிக்குள்ள வாழ்க்கையிலையும் நீங்கள் வளரணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். படிப்புல பிள்ளைகள் வளரணும், உழைக்கிறதுல பிள்ளைகள் வளரணும், பூமியிலே சகல ஜனங்களுக்கு தக்க அளவுக்கு சகல நன்மைகளும் நம்ம குடும்பத்தால் வளரணும். ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியங்களையும் வளரணும். ஆவிக்குரிய காரியத்துல வளராம இந்த ரெண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ரெண்டு பகுதியிலையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். இந்த ரெண்டுக்காகவுமே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எங்க ஆன்மீக வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு கர்த்தரை கேட்கணும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும், ஆராதனையில பங்கு பெறாதவங்க ஆராதனையில பங்கு பெறணும், வேதத்திலே தேராதவர்கள் வேதத்திலே தேரணும். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம வளர்ந்து கொண்டே வர வேண்டும்.
ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் நீ கவனிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிழக்கிந்திய தேசத்துல அது நம்முடைய தேசத்துல இருக்கிற இந்த பக்தி மார்க்கம் போல சில பேர் உழைப்பே கூடாதுன்னு நினைக்கிறார், உழைக்கிறதை தவறு என்று நினைக்கிறார், வேலை செய்வது தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒன்று. எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறோமோ அதே மாதிரி இந்த பூமியிலையும் நீங்க நான் வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் பிரயாசப்பட வேண்டும். ரெண்டையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க என்ன நடக்குது, ஒரு கூட்டம் நல்லா ஜெபம் பண்ணுது, உலக பிரகாரமான உழைப்பை விட்டுறாங்க, படிப்பை விட்டுறாங்க, வேலையை விட்டுறாங்க. சொல்றோம் நிறைய பேரை பார்க்கிறேன், ஜெபிக்க போறோம், உபவாசத்துக்கு போறோம், அதுக்கு போறோம்னு சொல்லிட்டு வேலை செய்யற இடத்துல சரியா வேலை செய்வது இல்லை. அப்போ வேலை கொடுக்குறவங்க எப்படி வேலை கொடுப்பாங்க, 2 நாளைக்கு பார்ப்பாங்க, 3 நாளைக்கு பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஜெபம் போயாக்குவாங்க. அவர்களுக்கு வேலை நடக்க வேண்டும். அப்புறம் ரொம்ப ஞானமாக இருக்கணும். எது ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். எதை எப்ப செய்ய நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பாருங்க, நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அவர் எப்ப எதை செய்யணுமோ அப்ப அவர் செய்வார். அவருடைய சீசர்களை பாருங்க, நம்ம முன்னால ஓடி முடிச்சவங்களை பாருங்க, கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் ஜீவித்தவங்க வாழ்க்கையை பாருங்க. அவங்க எல்லாரும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ற நேர நிர்வாகத்திலே சரியா இருந்திருக்கிறார்கள், பண நிர்வாகத்திலே சரியா இருந்திருக்காங்க, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. இதனாலதான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களாம் எப்படி இருக்கிறோம், ஒரு பக்கம் வேலையே செய்யறது இல்லை, இன்னொரு பக்கம் கர்த்தரையே தேடுறது இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னா செய்ய வேண்டிய காரியங்களை வேத முறைமையின்படி நீங்கள் நானும் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து இது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். இது எப்படி நமக்கு சொந்தமாகும்? கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பவுலடியார் இது ரொம்ப அழகா சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் யாரு? நல்ல விசுவாசி, விசுவாசங்களுக்கு தகப்பன். அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் விசுவாச மார்க்கத்திலே வந்தவர். அதே போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போமானால் உங்களுக்கு எனக்கு ஒரு பேரு விசுவாச மார்க்கத்தான். கிறிஸ்தவங்க என்ன சொல்லல, எல்லாம் கவனிங்க. நமக்கு என்ன பேரா? விசுவாச மார்க்கத்தான், பிலிவர்ஸ். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள், பைபிளை நம்புறவங்க விசுவாச மார்க்கத்தான். இந்த விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள்ளாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க சொல்றாரு, அந்த ஆபிரகாமுக்குள்ளாக விசுவாச மார்க்கத்தால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் விசுவாசியா இருந்தபடினாலே தேவன் அவருக்கு வாக்கு பண்ணதெல்லாம் விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிற உங்களுக்கு எனக்கு சொந்தம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு எனக்கு சொந்தமாய் மாறுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியாராய் மாறுகிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கு சொந்தம். இன்னும் நீங்க கொஞ்சம் விரிவாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரோமருக்கு பரிசுத்த பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் சுதந்திரமானது விசுவாசத்தினாலே வருகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு
எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய மாம்சத்திற்குரிய வாரிசுகளுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ, வேதவசனத்தை விசுவாசிக்கிறார்களோ, இவர்கள் எல்லாருக்குமே அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாய் மாறுகிறது. நீங்கள் நானும் யாரு? விசுவாச மார்க்கத்தா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கும் சொந்தமாகிறது. புறஜாதியாருடைய கண்களுக்கு முன்னால வெளியரங்கமாய் கிறிஸ்தவ மதம் போர்வை பற்றி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களாலே அழைக்கப்படுகிற, அரசாங்கத்தால் அழைக்கப்படுகிற கிறிஸ்தவ மதவாதிகளுக்கு இந்த வசனம் சொந்தமல்ல. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தமல்ல. மாறாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ, வேத வசனங்களை விசுவாசிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் இந்த வேத வசனம் சொந்தம். புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பைபிளை நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து நம்புறோம்னா ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாம் மூலமாய் அவருக்கு என்ன வாக்குத்தத்தமெல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் நமக்கு சொந்தம். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படி நாம பெற்றுக்கொள்கிறது? இது உறுதியான ஆசீர்வாதம், இது நிச்சயமான ஆசீர்வாதம். இது ஆபிரகாமுடைய சந்ததியாரா இருக்கிற ஆவிக்குரிய எல்லா ஜனங்களுக்கும் தேவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சத்துக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உண்டு, ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு உண்டு. இது தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு பெருக பண்ணுவேன் இருக்காரு. ஆவிக்குரிய காரியத்திலையும் நாம பெருக பண்ணப்படுவோம், இந்த பூமிக்குரிய காரியத்திலையும் நாம பெருகுவோம். என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படியே நாம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள எல்லாமே பெருகும். அப்ப நமக்கு தேவன் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிற வரைக்கும் பெருக்கங்கிறது வாக்கு பண்ணப்பட்ட ஒன்று. நிச்சயமாய் பெருக்கம் நமக்கு வரும். அது ஆவிக்குரிய காரியத்திலே வரும், உலக பிரகாரமான காரியங்களையும் தேவன் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற உறுதியான நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதம். இது எப்படி அப்ப நம்ம சுதந்திரிப்பது? இது பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் என்ன? பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். All the blessings of the Lord are conditional அப்படின்னு. எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவை. நிபந்தனை இல்லாம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த நிபந்தனை என்ன அர்த்தம்? வேதம் சொல்கிறது, நான் ரத்தம் சிந்தினேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்ப அந்த சொந்த பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் சொந்தம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. முதல் காரியம், இது பொதுவான ஒன்று. இரண்டாவது, இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமத்துல இந்த வாசித்த இந்த 17ஆம் வசனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் 16லையும் 18லையும் பாத்தீங்கன்னா அங்கே நிபந்தனைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை 16ல வாசிக்கிறோம். பாராமல் எதை பார்க்கல? எனக்கு எலியாசர் ஒரு வேலைக்காரன் வச்சிருந்தேன், அவனை வாரிசுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இஸ்மவேல் தான் வாரிசு நினைச்சேன், அவனையும் துரத்தி விடுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஈசாக்கு கொடுத்துருந்தீங்க, அந்த ஈசாக்கையும் பலிபீடத்துல வந்து பரிசீலனை சொன்னீங்க, கொண்டு வந்துட்டேன். அப்ப இந்த ஒத்த பிள்ளை வந்தா என் எதிர்காலமே இவன் தான் அப்படின்னு நீ நினைக்காம, நீ மாம்சத்தின்படி யோசிக்காம, சுய சித்தத்தை நீ யோசிக்காம, நீ வந்து அவனை பலிபீடத்து வரைக்கும் கொண்டு வந்ததுனால, மாம்சத்தின்படி நீ யோசிக்காம பாராம கொண்டு வந்ததுனால அப்படிங்கிற. அப்ப நீங்கள் நான் உறுதியான ஆசீர்வாதத்தை பெறணும்னா
முதல்ல மாம்சத்துக்கு எடுத்த காரியங்களை தூக்கி வைக்கிறேன். நமக்கு இதுதான் இருக்குது, இதை வச்சுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம கர்த்தர் சொல்லிட்டாரியா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள எப்ப வருகிறோமோ அப்ப இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் காணிக்கை பண்ணிட்டு நிற்கிறாரு, ஒவ்வொருத்தரா காணிக்கை போட்டு போறாங்க. அப்போ ஒரு வயதான விதவை அம்மாவும் வர்றாங்க. அவங்க எவ்வளவு காணிக்கை போட்டாங்களா? 2 காசு தான் போட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த வேதமானவர்கள் பரிசீலனத்துல வேதத்தை வாசிக்கிறோம். அவங்களாம் எப்படி வருவாங்க? தாரதப்பட்ட ஊத வருவாங்க. அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஒரு பையில, சுருப்பு பையில சில்லறையா மாற்றி போட்டு வருவாரு. சல்லுன்னு அடிக்க வருவாரு. நம்ம ரோட்ல வரும்போதெல்லாம் இதை முதிக்கு எக்கால முதிக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டா வேதமானவர் வருகிறார் சொல்லிட்டே வருவாங்க. எதுக்கு வரா? கோயில்ல காணிக்கை போட வரா சொல்லிக்கிட்டே வருவாங்க. நம்மளும் சில பேர் செய்வாங்கல்ல, பேரு பெருமைக்காக கொடுப்போம்ல, அந்த மாதிரி வருவாங்க. அப்படி நிறைய அவங்க போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலை. ஆனா ஒரு 7 விதவை அவங்க போட்டவனே சொல்றாங்க, இவங்களே அதிகமா போட்டது யார் தான்? இந்த அம்மா தான். ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறதுல எடுத்து போட்டாங்க. இந்த அம்மா இந்த வாழ்க்கைக்குரிய எல்லாத்தையுமே போட்டுச்சு. கஷ்டத்தின் மத்தியிலே அவங்க கொடுத்தாங்க. அதனால இவங்க கொடுத்ததா அதிகம் அப்படின்னு சொல்றோம். அவங்க இதுதானே எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்று பாராமல் அதையும் போட்டதுனால கர்த்தர் அதை கவனிக்கிறார். அப்ப கருத்து என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டாங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லையேன்னாங்க. அந்திரேயாவை ஒரு சின்ன பையனை பார்த்துட்டு வந்தாரு. அவன் கையில 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குன்னாங்க. அவங்க அம்மா அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கூடத்துக்கு போறடா, சாப்பிட்டு போ, வழியில தேவைப்படுது. ஒரு 5 அப்பத்துக்கு 2 மீனை கொடுத்துட்டு இருந்தா அதை கொண்டு வந்து அவன் கொடுத்துட்டான். கவனிக்கணும், தேவன் நம்மளிடத்துல இல்லாத எதையும் செய்ய சொல்லவே இல்லை. தேவன் நம்முடைய தகுதிக்கு மீறி எதையும் செய்ய சொல்லவும் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்காய் பயன்படுத்தப்படும் போது இதுதான் நம்ம வாழ்க்கை என்று பாராமல், இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே என்று நம்ம யோசிக்காமல் அவன் கர்த்தருக்காக இறங்கி கிரியை செய்யும் போதுதான் அந்த தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதான் நடக்குது. என்றும் பாராமல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவன் கடந்த காலங்கள்லாம் யோசிக்கல. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது உன் புத்திரன் முதல்ல மகன் நினைக்கல, 2வது இருக்கிற ஒரே பிள்ளை இவன் தாயா அப்படின்னு நினைக்கல. இவனை பலிபீடத்துல கர்த்தர் சொன்ன மாதிரி பலி செலுத்திட்டோம் அப்படின்னா நீ நமக்கு பிள்ளை இல்லையே, எலியாசரும் போயாச்சு, இஸ்மவேலும் போயாச்சு, இது யார் இருக்கிறா, வயசு 100க்கு மேல ஆயிடுச்சு என்று அவன் யோசிக்காமல் கர்த்தர் சொன்னாருக்காக கீழ்ப்படிந்தாரே. அதுதான் ஆண்டவர் பார்த்தார். அவர் எதை பார்க்கலையோ அதை கர்த்தர் பார்த்தார். பேருக்கு புரியுது? நம்முடைய தேவன் காண்கிற ஆண்டவர், நம்முடைய வைராக்கியங்களை காண்கிறவர், நம்முடைய பிரயாசங்களை காண்கிறவர், நம்முடைய முயற்சிகளை காண்கிறவர், நம்முடைய பக்தியை ஆண்டவர் காண்கிறவர். இங்க ஆண்டவர் அதை பார்த்தார். பார்த்து சொல்றாரு, நீ பார்க்கல அதனால நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா, அந்த காரியம் பலிபீடத்தை கொண்டு வந்துட்டேன். பலி செலுத்த விடல, எத்தனை நரபலி விரும்புகிறவர் அல்ல. எப்படி கீழ்ப்படிதாங்க அந்த இடத்துல பார்த்தாரு. அவர் கீழ்ப்படித ஆயத்தவனை சொன்னாரு, நீ 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 கீழ்ப்படிச்சிட்ட போதும், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி 18 பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு யாருக்கு சொன்னாருன்னா, மாம்சத்துல யோசிக்காம சுயமாய் தன்னுடைய காரியங்களை பாராமல் கர்த்தர் என்ன சொன்னார் என்று அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதம் சொந்தம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நிச்சயமான ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? முதலாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு சொந்தம். 2வது
சுய காரியங்களை யோசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு சொந்தம். சரி, மூன்றாவது காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே பரிசுத்த யோவான் ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். என்ன ஒரு ஜெபம் அப்படின்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆத்மா வாழுகிறதோ அந்த அளவிற்கு தான் எல்லாவற்றிலும் பூமிக்குரிய காலங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அப்ப ஆத்மா வாழ வேண்டும். எப்படி சரீரத்தில் வாழ்வதற்கு நமக்கு சாப்பிடுறோமோ, தண்ணி குடிக்கிறோமோ, ரெஸ்ட் எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஆத்மா வாழ வேண்டுமானால் நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கிறிஸ்துவோட நெருங்கி ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆத்மா எந்த அளவுக்கு வாழுகிறதோ அந்த அளவுக்கு தான் மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அப்ப இந்த பூமிக்குரிய மற்ற எல்லா வாழ்க்கைக்கும் மூல காரணம் என்னதுதான்? ஆத்மா வாழுகிறது தான். அப்ப ஆத்மாவிலே வாழ்ந்தால் மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கலாம். கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செலுத்திருக்கிறது போல ஆத்மா வாழணும்னு வேலை சொல்லுங்க. அப்படி சொல்லணும். சில பேர் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும். நம்ம பணம் இருந்துச்சுன்னா பெரிய ஆளாயிடலாம், சுகம் இருந்தா சரீரத்துல பலம் இருந்துச்சுன்னா அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் நம்ம யோசிக்கணும். எனக்கு ஒருத்தன் வந்தான், ஆண்டவருடைய ஊழியர்மார்கள் அற்புதம் செய்யறாங்க, அடையாளம் செய்யறாங்க, கை வச்சா அபிஷேகம் கிடைக்குது, பேரு ஓடுது, எல்லாத்தையும் பார்த்தான். உடனே வந்துச்சு விட்டான். நான் உங்களுக்கு காசுக்காக அந்த வரத்தை எனக்கு தாங்க. உடனே அப்போஸ்தலனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீயும் பணமும் நாசமா போங்கடா அப்படின்னு. பணத்தை கொடுத்தெல்லாம் எதையும் வாங்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அடிக்கடி சொல்றவங்க சபையில் எப்படியாவது பேர் வந்துருக்கு. சில பேர் பேரை எழுதி போடுவாங்க. பழைய ஐயாமா சொல்றதை கேட்டிருக்கேன். இந்த ஃபேனு லைட் எல்லாம் போடும்போது அது பேரை எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு சபையில் எழுதி வச்சிருக்காங்களா, நேசமணி பொண்ணையா உபயம் அப்படின்னு. வெள்ளக்கார மாஸ்தானா அபாயம் நாசமா போனியா அப்படின்னு இதை எழுதி வச்சது. எப்படி உபயம் நேசமணி பொண்ணையா அப்படின்னு. வாஸ்தால் எப்படி வாஸ்தானா அபாயம் நாசமா போனியா அப்படின்னு. பேருக்காக புகழுக்காக சேர்ந்தல நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதையும் கொண்டு வர போறது இல்லை. ஆனா எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறோமோ, நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்கிறதோ அது அந்த அளவுக்கு பூமியிலையும் வாழ்ந்திருக்க முடியும். சரி, அப்ப இங்க 3ஆவதா நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தியம். 3ஆவது காரியம். அடுத்து 4ஆவதாக வாசிக்கும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையாக நமக்கு தந்திரமன்றி அப்படிங்கிறார். இங்கே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், அதாவது ஆவிக்குரிய காரியத்திற்கும் பூமியில உயிர் வாழ்வதற்கும், இந்த 2க்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை தருதான். தேவன் எப்ப நமக்கு வல்லமையாய் நமக்கு தருகிறார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவினாலே அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளர ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது ஜீவனுக்கும்
பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் என்ன செய்தார்? இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இனி என்ன செய்ய போறாரு? அவர் எப்ப வரப்போறாரு? எப்படி வரப்போறாரு? எதுக்காக வரப்போறாரு என்று அவரை அறிகிற அறிவிலே, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதுலே நீங்களும் நானும் வளர ஆரம்பிக்கும் போது இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். நீங்க எப்படி ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம்? நிறைய பேரு இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சாமி என்று பெயர் பெற்றிருக்கிறது இருக்கிறது போல அதுல ஒன்றாக இயேசுவை நினைக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போறது போல நாமளும் ஏதோ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அவங்க பக்தி மார்க்கத்தில் ஏதாவது செய்வது போல நாமளும் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற தெய்வங்கள் அழைக்கப்படுகிற வித்தியாசம் நமக்கு தெரியல. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமலே மத ரீதியாக ஒரு சிலர் இயேசு அண்டை வருகிறார்கள். வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது, அவரை அறிகிற அறிவினாலேதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இயேசு எப்படிப்பட்டவர் யோசிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் அவனே கனவினப்பட்டு போவான் அப்படின்ட்டார். சோ நீங்க எப்படி ஆண்டவரை கனம் பண்றது? ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்குரிய நேரத்தில் செய்யணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை, ஆண்டவர் கொடுக்க கணத்தை நீங்கள் நான் கொடுக்கணும். கத்தோலிக்க சபைக்கு போய் பாருங்க. கத்தோலிக்க சபையில நம்ம சொல்லுகிறோம், பல விதமாக பேசுகிறோம், ஆனால் அங்க இருக்கிற அமைதி, அங்க இருக்கிற ஒழுங்கை பாருங்க. நேர்த்தியாய் அவங்க வச்சிருக்கோம், பயபக்தின்னு ஒன்று இருக்கும். புறஜாதி மக்களை போய் பாருங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். கத்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னால புரட்டாசி மாசம் சனிக்கிழமை திருவண்ணாமலைக்கு நடந்து போகும். கண்டிப்பாக விரதம் இருக்கணும். அந்த மாசம் முழுக்க இறைச்சி சாப்பிடக்கூடாது, சுத்த சைவமா இருக்கணும். கண்டிப்பாக விரதம் இருக்கணும். என்ன வேடிக்கைன்னா இந்த புரட்டாசி மாசம் தான் நல்ல மழை பெஞ்சு விதப்பு இருக்கும். எல்லாம் கையெறி பிடிக்க போவோம். நாங்களாம் சின்ன பிள்ளைகள் கையெறி பிடிக்கிறதுனா கூட சேர்ந்து 2வது கிழமை பிடிச்சிட்டு போறோம் கையெறி பிடிக்கிறது. அவ்வளவு வேலை செய்யணும், ஆனா யாரும் சாப்பிட மாட்டாங்க. கோயிலுக்கு போகணும். இந்த பக்தி பாருங்க. நம்ம இருக்கிற ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண நம்மளால முடியும். ஆண்டவருக்காக ஒரு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையே அவருக்காக ஒதுக்கி வைக்க முடியல. ஒரு ஆராதனை நேரத்தை ஒரு 2 மணி நேரம் கத்தருக்காக ஒதுக்க முடியல. எப்படி கத்தர் நம்மளை கனம் பண்ணுவார்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளா கனமாகிட்டு இருக்கோம். உடம்புல வேணா கனமாகலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ சமூகத்திலேயோ கனத்தை பெற முடியும். கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். நாம நல்லா தெரிந்து கொள்ளும். வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேங்கிற. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். கர்த்தருக்காக ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை, ஊழியம் முதல்ல என்னது? நிறைய பேர் நினைச்சிருக்கோம் ஊழியம்னா முன்னால வந்து மை பிடிக்கிறதா ஊழியம் நினைச்சிருக்கோம். அது ஊழியம் இல்லை. உண்மையான ஊழியம் எங்க துவங்குறது அப்படின்னா, துடைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. பெருக்கிறது, துடைக்கிறது, சேரத்து போடுறது, பணிகளை செய்கிறது, இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. சோதரம் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது தான் ஊழியம் நினைச்சிருக்கோம். கர்த்தருக்காக ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட அது வேற ஊழியம். தேவன் நமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனம் பண்ணுகிற ஆண்டவர். தேவன் கனம் பண்ணுவார். நீங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்க முன்னேறுங்க, கர்த்தருக்குள்ள நீங்க மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பெரியவங்களையும் கேளுங்க. வாழ்க்கை என்ன செய்யணும்? என்ன அவங்க சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்காக இப்பெல்லாம் சின்ன வயசுல செஞ்சேன், சின்ன சின்ன காரியங்களை செஞ்சேன், இது செஞ்சேன், அதை செஞ்சேன். கர்த்தருக்கு ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறார். சோதரம் நேரடியா யாரும் சிங்காசனத்துக்கு வந்துடுறது இல்லை. நிறைய பேர் நீங்க ஷார்ட் கட் ரூட்ல டக்குன்னு அப்படியே அரசியல் மாதிரி அதுக்கு ஒரு பவுடாக்கி ஒரு பவுடா பண்ணி மேலே வந்து மைக்க பிடிச்சிடறாங்க. நடக்கவே நடக்காது.
சோத்திரம். என்ன கவனி, நீங்கள் நானும் உயர்த்தப்பட வேண்டுமானால், நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, ஊழியர்களை பங்கு வர வேண்டும். அப்ப இங்கே பார்க்கிறோம், அவர் அறிகிற அறிவினாலே அப்படின்னு. அப்ப கர்த்தரை அறியும். இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு இருக்க கிறிஸ்துவுக்குள்ள வளர 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 நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே கிறிஸ்துவோட நெருங்க 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 உலக பிரகாரமான பல காரியங்கள், உலக பிரகாரமான பேரு பெருமை பேர் வச்சுக்களை தூக்கி எடுத்து போட்டு நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். வீண் பகட்டுகள், வீண் ஆடம்பரங்கள், வீண் செலவுகள் இருந்து கர்த்தர் உங்களை என்னை விலைக்கு பாதுகாப்பார். நீங்கள் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. கிறிஸ்துவோட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவம் இன்னைக்கு நமக்கு தேவை. அப்ப அவர் அறிகிற அறிவுல தான் இந்த ஜீவனுக்கும் தேவத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இன்னும் ஜீவனுக்கும் தேவத்துக்கு தேவையானது நமக்கு கிடைக்கலன்னா அவர் அறிய வேண்டிய பிரகாரமாய் நம்ம அறியல என்று அதான் அர்த்தம். கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தமையானால் ஜீவனுக்கும் தேவத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்த பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்ன நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் தான் முதல்ல என்ன? ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு. அப்ப 2-3 பேர் கூடி ஐக்கியப்படுகிறவங்க, அதுவே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறார். தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே இருந்து தோங்குகிறது. 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி வந்தால் நான் அங்கே இருப்பேன். அப்ப முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய ஆராதனையை தேடணும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேவன் எதை நீதிங்கிறாரோ அதை செய்ய தேடணும். அப்போ இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் உங்களால லிஸ்ட் போடுறாரு. என்ன லிஸ்ட் போடுறாரு? வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, அதாவது உடுத்து வைக்கிறது, அதாவது உண்ணவும் உடுக்கவும் என்ன வேணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இடத்தை உண்போம், இடத்தை குடிப்போம், இடத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த அடிப்படை தேவைகள் இருக்கிறதே, எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், என்ன ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு கவலைப்படுறீங்களே, இந்த அடிப்படை தேவை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்போ நீங்கள் நானும் இன்னும் ஆசிரியப்படாததுக்கு காரணம் என்ன? முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு பதில் வேற எதுக்கோ கொடுத்துட்டு இருக்கோம். சொந்த பந்தங்களுக்கு, வேலைகளுக்கு, படிப்புக்கு, வேற எதுக்கோ நம்ம கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நம்ம கொடுக்கணும். முதலிடத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுப்போம்னா, முதலாவது ஆண்டவரை தேடுவோம்னா மற்றது எல்லாம் நமக்கு கிடைக்கும். வேற ஒரு ரகசியமும் கிடையாது.
அவர் தான் முதல். கர்த்தர் தான் முதல். கர்த்தரை தேட ஆரம்பிச்சோம்னா மத்த எல்லாம் பின்ன அடக்கு. ஐயா பாருக்கு வேடிக்கையா சொல்ற கேட்டிருக்கேன். ஹோட்டல்ல போய் இட்லி தோசைன்னு கேட்டா சட்னி சாம்பார் அவன் உடனே கூட கொடுப்பான் அப்படின்னா. சில பேரு சட்னி சாம்பார் கொடுன்னு கேட்டா என்ன கொடுப்பாங்களா? அது கிடைக்க. இட்லி தோசை வாங்கினா என்ன கொடுப்பாங்க? நம்ம ஊர்ல சட்னி சாம்பார் கூட கொடுப்பாங்க. அதை மறக்க சொல்றாரு, நீ தேட வேண்டியது என்னதுதான்? தேடக்கூடிய ராஜ்யத்தை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை தேடு. முதலாவது ஆண்டவரை தேடணும்னா மற்றது எல்லாம் நமக்கு கூட கிடைக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம நிலைமை நமக்கு தெரியும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நமக்கு நல்லா தெரியும். இது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். கர்த்தரை நம்ம தேடுவோம்னா, அவருக்கு முதலிடம் கொடுப்போம்னா மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்வார். நேரம் இல்லை, வேகமாக நான் கடந்து போகிறேன். கடைசியாக வேதம் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இத இன்னும் கொஞ்சம் பாருங்க. யோவான் 16:24 வாசிங்க. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அப்ப இன்னும் நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, நீங்க இன்னும் என் நாமத்தினாலே நீங்க இன்னும் அதிகமா கேட்கலங்கிற. கொஞ்சம் பேரு நம்ம ஆண்டவரத்துல கேட்கல, வேணும்னு நினைக்கிறோம், தேவை நினைக்கிறோம், ஆனா ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய விதமாய் நம்ம கேட்கறது இல்லை. மாறாக வேண்டியவங்கிட்ட, சொந்த பந்தங்கிட்ட, தெரிஞ்சவங்கிட்ட கேட்கிறோம். என் தேவை அது இருக்கு, இது இருக்கு என்று மற்ற இடத்துல கேட்கிறவே ஒழிய கர்த்தரிடத்திலே நம்ம கேட்கவில்லை. கேட்க வேண்டிய ஆட்டை கேட்காததுனால நமக்கு அது கிடைக்கல. சொல்றோம். இன்னொன்று யோசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முதலாவது கேட்கிறோம். நீங்க யோபுவை பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாம நமக்காக நம்ம கேட்கிறோம், அதே மாதிரி நம்முடைய சிநேகிதருக்காகவும் நம்ம கேட்கணும். அவர் சொல்றார், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், அப்பொழுது கர்த்தர் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்ப இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய சகோதரர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, உறவு ஜனங்களுக்காக, தெரிஞ்சவங்களுக்காக, நம்ம அவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அதே மாதிரி மற்றவங்களுக்காக நீங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு இல்ல 1 தீமோத்தேயு 2:2. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் என்னது இல்லாம, கலகம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாம அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் வேண்டிக் கொள்ளணுங்கிற. இன்னைக்கு நம்ம யாருக்கு வேண்டிக் கொள்றோம்? அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு, ராஜாக்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கிற. நம்ம ஊர்ல ராஜா கிடையாது. நம்ம ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர், முதலமைச்சர்கள், மந்திரிமாருக்காக நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். அப்படி வேண்டிக் கொண்டாதான் நம்ம நாட்டில் அமைதியில் உள்ள கலகம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அப்ப வேண்டிக் கொள்ளுங்கள், கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொன்னா நமக்காக கேட்கணும், சிநேகிதருக்காக கேட்கணும், அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்காக கேட்கணும், சத்துருக்களுக்காக கேட்கணும். இப்படி எல்லாம் கேட்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். கேளுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் சொல்றார். இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறது ஆரம்ப நாட்கள்ல. வளர 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 கர்த்தர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்.
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னா சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்டால் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது ஆரம்ப கட்டம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நமக்கு வேணும்னா நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப தேவன் நமக்கு திரும்ப தருவார். இப்ப கொடுக்கிறதுல ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறது. அது குறித்து வேதம் சொல்கிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கணுமா? இறக்கப்பட்டு கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்படுறவங்க, சரியான வருமானம் இல்லை, சரியான தொழில் இல்லை, அவருக்கு ஆகாரம் இல்லை, ட்ரெஸ் இல்லை என்று இறக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கணும்? இறக்கப்பட்டு கொடுக்கணும். அப்படி இறக்கப்பட்டு ஏழைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது கர்த்தருக்கு கடன் கொடுத்த மாதிரியா? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்வீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவங்க சொல்லுவாங்க, நீங்க என்னைக்கு வியாதியா இருந்தீங்க, நாங்க என்னைக்கு பார்க்க வந்தோம், என்னைக்கு நீங்க வஸ்திரம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். இப்ப சொன்னாரு, எனக்கு இல்லையா, நான் வியாதியா இல்லை, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செஞ்சு கேட்கிறேன். அப்போ நமக்கு பதில் செய்ய முடியாத ஏழைகளுக்கு, திருப்பி கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு நீங்களும் நானும் இறக்கப்பட்டு கொடுக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கே கடன் கொடுத்த மாதிரி. ஆண்டவர் கடனாளி ஆவார? யோசித்து பாருங்க. அவர் வட்டியோட திருப்பி கொடுக்குற ஆண்டவர். ஒன்று கொடுத்த 100 நேரம் திருப்பி கொடுப்பார். அப்ப கொடுத்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு திரும்ப கொடுக்கிறவன். அப்ப ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், உதவி செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கணும். அது எப்படி? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் இல்ல அவனவன் விசனம்னா எப்படி கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்கணுமே, அல்லது கொடுக்க சொல்றாங்களே என்று விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். வரி போட்டாங்க அதனால கொடுக்கணும், கண்டிப்பா சொல்றாங்க அதனால கொடுக்கணும், இப்படி இல்ல. மன உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்ப ஏழைகள் கொடுக்கும்போது இறக்கப்பட்டு கொடுக்கணும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? நம்ம கொடுக்கறதா ஊழியத்துக்கு யாரும் கொடுப்பா, நம்ம கொடுக்கறது அந்த ஊழியம் எப்படி நடக்கும் அப்படி இல்லை. ஏழைக்கு கொடுக்கும் போதுதான் இறக்கப்பட்டு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கும் போது உற்சாகமா கொடுக்கணுமா. அழகா ஒரு கண்டிஷன் சொல்றாரு, இது விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, அவனவன் தன்னுடைய மனசுல மன விருப்பத்தின்படி நிர்ணயிச்சு கொண்டபடி நீ கொடுக்கலாம். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் நம்ம கொடுக்கப்படும். தேவன் அவன் மேல் பிரியமா இருக்கிறார். அப்ப உற்சாகமா யாரு கொடுக்காங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார். சொந்த பந்தத்துக்கு பிரியமா இருந்தாலே எப்படி இருக்கும்? அப்படிதானே? அம்மா அப்பா பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? பஜாருக்கு போகும்போதெல்லாம் புக் பண்ண வேண்டியது கொடுப்பாங்க. அப்படிதானே? பிள்ளைங்க மேல பிரியமா இருக்கிறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கேட்டதை செய்வாங்க. பிரியமா இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிடிச்சதை செய்யலாம். தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தா எப்படி இருக்கும்? சோத்திரம். நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். தேவன் எல்லாம் வச்சு நமக்கு வேணும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நமக்கு செய்வான். அப்போ கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுக்கிறவர்,
கொடுத்தாலும் தேவன் நம்ம கொடுக்குறாங்க. கேளுங்கள் தரப்படும் சொன்னது ஆரம்ப விசுவாசத்தை பார்த்து பப்ளிக்ல ஆண்டவர் சொன்னார். ஆனா கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது அவர் பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார். அப்படி நீங்கள் நானும் ஒரு தெளிவடைய வேண்டும். தேவன் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ரெண்டு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு என்ன நிபந்தனைகள் என்று ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு இருந்த நேரத்துக்குள்ளாக நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய காரியங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறது நேரம் இல்லை. அப்ப இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு எந்த ஆசீர்வாதத்தில் நம்ம குறைவா இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவா இருக்கிறோம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல எவ்வளவு நம்ம குறையா இருக்கிறோம், நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த குறைகள் மாறத்தக்கதாய் நீர் பேசின வேத வசனத்தின்படி எங்களை சீர்படுத்திக் கொள்ள, எங்களை மாற்றி அமைக்க உதவி செய்ய கேட்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவே ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுகிறவர். வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நம்முடைய சந்ததி யாரை அவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய கரங்கள் அப்படியே நமக்கு கொடுக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் அமிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அக்டோபர் மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்துல 9 மாசங்களை கடந்து 10வது மாசத்துக்குள்ள கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக, எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடும், எங்களை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் வரை ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட எல்லாரும் அடுத்த வாரங்களை காண உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.